ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ. இப்போ பார்த்தீங்களா என் கிச்சன் எந்த நிலமையில இருக்குன்னு. ஃபுல்லாக இப்படி இருக்குங்க. காலையில் டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்படி தான் இருக்கும் கிச்சன். அது எல்லாமே இதை க்ளீன் பண்ணி இந்த பாத்திரம்லாம் கழுவணும். இன்றைக்கி கவுண்ட் பண்ணும்போது குறையாமல் 40லேருந்து 50 பாத்திரத்துக்குள்ளே ஒரு நாள் கிடையாது. காலையில் மட்டுமே வந்து க்ளீன் பண்ணுறேன். நம்ம ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ட தட்டை ஒரு தட்டை கழுவி வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு நாளுக்கு குறையாமல் 2 தடவை பாத்திரங்கள் வரும்னு வைங்களேன். குறையாமல் ஒரு 50லேருந்து 60 பாத்திரம்னு வரும். அந்த 60-70 பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஒரு நாள். ஒரு நாளுக்கு 70 பாத்திரம்னா ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே இருந்த மாதிரி வைக்கணும். அதை விட ரொம்ப பெரிய விஷயம். அதையும் முடித்ததுக்கப்புறம் அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் இருக்க பொண்ணு அப்படின்னு ரொம்ப லேசாக சொல்லிடாதீங்க. அந்த வீட்டில் இருக்க பொண்ணு வந்து எவ்வளோ நீட்டாக வீடை வைக்கிறாளோ, இந்த பொண்ணுன்னா நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியே பொண்ணுங்களை வந்து என்ன தான் அவங்க படித்தாலும் சரி, என்ன தான் பண்ணிக்கிட்டாலுமே சரி, அந்த கிச்சனை விட்டு வெளியில் வர்றதுக்கே முடியலை. நீ தான் பண்ணணும், இது உன்னோட கடமைன்னு சாப்பிட்ட தட்டு வரைக்கும் நம்ம பசங்க கழுவி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பாத்திரம் வராதுங்க. பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த வேலை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மனசும் வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்கள் லேடிஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்காதீங்க. எப்படியோ என்னோடய வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சுங்க. அதுக்காக இன்றைக்கி வேலை ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் மற்ற வேலைகளுமே இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.